டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கைக்கு 206 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி உதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி தாக்கிய சூறாவளியினால் 600க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்தனர். மேலும் அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதுடன் இதன் விளைவாக நாட்டின் வருமானம் மற்றும் கொடுப்பனவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அவசர காலத்தின் போது சர்வதேச நாணய நிதியம் அளித்த உதவிக்கு அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இந்த உதவி அவசர மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மீள் கட்டமைப்பு மற்றும் புனர் நிர்மாண பணிகளுக்கும் பெரிதும் உதவுகின்றது. இந்த பேரழிவின் பொருளாதார தாக்கத்தை முழுமையாக மதிப்பிடுவதற்கு எடுக்கும் காலம் காரணமாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி நிகழ்ச்சி திட்டத்தின் 5வது மீளாய்வை ஒத்திவைத்துள்ளதுடன் இந்த கலந்துரையாடல்களை 2006ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவசர புனரமைப்பு மற்றும் மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த அவசர நிதியுதவி பயன்படும் என்று குறிப்பிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர், சூறாவளி மற்றும் அதன் பொருளாதார தாக்கத்திலிருந்து மீண்டு வரும்போது இந்த நாட்டு தலைவர்கள் நிதி முகாமைத்துவம், வெளிப்படைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான பொருளாதார மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.